சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்ல இருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் தவறாம கேளுங்க. எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. நீங்க ஒரு தொழில் பண்றீங்கன்னு வச்சுப்போம். எல்லா விதிமுறைகளையும் சரியா பின்பற்றி ஒரு சர்வதேச ஒப்பந்தத்தின் கீழ் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வரிச்சலுகைக்காக விண்ணப்பிக்கிறீங்க. உங்க பொருட்கள் தகுதியானது, உங்க நோக்கம் சரியானது. ஆனா நீங்க சமர்ப்பிச்ச ஒரு ஆவணத்துல ஒரு சின்ன நடைமுறை பிழை, ஒரு சின்ன டெக்னிக்கல் மிஸ்டேக், அந்த ஒரு பிழைக்காக உங்களுக்கு 6.5 கோடி ரூபாய் அபராதம் போட்டா எப்படி இருக்கும்? இது ஏதோ கற்பனை கதை இல்ல. மும்பை சுங்கத்துறை ஆணையர் கொடுத்த ஒரு தீர்ப்புல இதுதான் நடந்திருக்கு. ஒரு சின்ன ஆவணப்பிழை எப்படி ஒரு நிதி பேரழிவா மாறுச்சு? வாருங்கள், இதை ஆழமாக அலசுவோம். முதல்ல இந்த வழக்கின் அடிப்படை என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு இந்திய இறக்குமதி நிறுவனம் ஆசிய பசிபிக் வர்த்தக ஒப்பந்தம், அதாவது ஏபிடிஏ கீழ் சில பொருட்களை இறக்குமதி செஞ்சிருக்காங்க. இந்த ஏபிடிஏ ஒப்பந்தம்னா என்ன? அதோட முக்கியத்துவம் என்ன? ஏபிடிஏ அதாவது ஏசியா பசிபிக் ட்ரேட் அக்ரிமெண்ட். இது உறுப்பு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தை ஊக்குவிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தம். இதுல இந்தியா, சீனா, தென்கொரியா போன்ற நாடுகள் இருக்கு. இதோட முக்கிய நோக்கமே ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு பொருட்கள் போகும்போது இறக்குமதி வரியை குறைக்கிறது அல்லது முற்றிலுமா நீக்கிறது தான். ஓஹோ, அப்போ வர்த்தகம் சுலபமாகுமா? ஆமா, இதனால பொருட்கள் மலிவான விலையில கிடைக்கும், வர்த்தகம் அதிகரிக்கும். அப்போ இந்த சலுகையை பெற என்ன செய்யணும்? என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும்? இதுக்கு மிக முக்கியமான ஆவணம் தோற்றுவாய் சான்றிதழ், அதாவது சர்டிபிகேட் ஆஃப் ஆரிஜின். நீங்க இறக்குமதி பண்ற பொருள் உண்மையிலேயே அந்த ஒப்பந்தத்துல இருக்கிற ஒரு நாட்டில தான் தயாரிக்கப்பட்டதுன்னு நிரூபிக்கிற ஆதாரம் இது. இந்த சான்றிதழை சரியா சமர்ப்பிச்சா மட்டும்தான் உங்களுக்கு அந்த வரி சலுகை கிடைக்கும். சரி, இந்த வழக்கில அந்த நிறுவனம் அதை சரியா தானே பண்ணிருக்காங்க? ஆமா, அவங்க சுங்க அறிவிப்பு எண் 50/2018 படி அடிப்படை சுங்க வரியில சலுகை கேட்டிருக்காங்க. எல்லாம் சரியா தானே போயிருக்கு. அப்புறம் எங்க பிரச்சனை வந்தது? பிரச்சனை அந்த தோற்றுவாய் சான்றிதழ்ல தான் ஆரம்பிச்சது. சுங்கத்துறை அதிகாரிகள் அந்த ஆவணங்களை ஆய்வு செஞ்சப்போ அதுல சில நடைமுறை பிழைகள் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. நடைமுறை பிழைகளா? அப்படின்னா அது என்ன பிழைகள்னு தீர்ப்புல ரொம்ப தெளிவா சொல்லப்படல. ஆனா அது பொருளோட தகுதியை பாதிக்கிற பெரிய பிழைகள்ல ஒரு டெக்னிக்கல் எரர்னு சொல்லப்படுது. ஓஹோ. இத காரணம் காட்டி சுங்கத்துறை அந்த நிறுவனத்துக்கு ஒரு காரண கேட்பு அறிவிப்பா அனுப்புனாங்க, ஷோகாஸ் நோட்டீஸ். அதாவது உங்களுக்கு வழங்கப்பட்ட வரி சலுகையை ஏன் ரத்து செய்யக்கூடாதுன்னு கேட்டு ஒரு நோட்டீஸ். கரெக்ட். உங்க மேல ஏன் அபராதம் விதிக்க கூடாதுன்னு சேர்த்து கேட்டிருந்தாங்க. ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. அந்த நிறுவனம் அதுக்கு விளக்கம் கொடுத்திருப்பாங்களே. அதுக்கப்புறம் சுங்கத்துறை ஆணையர் என்ன முடிவெடுத்தார்? ஆமா, நிறுவனம் தரப்புல இருந்து விரிவான விளக்கம் கொடுக்கப்பட்டது. இது ஒரு சின்ன நடைமுறை பிழைதான், வரி ஏய்ப்பு செய்யற நோக்கம் எங்களுக்கு இல்ல, பொருட்களும் உண்மையிலேயே ஏபிடிஏ ஒப்பந்தத்துக்கு உட்பட்ட நாட்டிலிருந்து தான் வந்திருக்குன்னு வாதிட்டாங்க. ஆனா ஆணையர் சுங்கத்துறையின் வாதத்தை முழுமையா ஏத்துக்கிட்டார். அப்படியா? ஆமா, அவர் பிறப்பித்த உத்தரவுல நிறுவனம் ஏபிடிஏ ஒப்பந்தத்தோட நிபந்தனைகளை மீறிட்டதாகவும் அதனால அவங்க வரிச்சலுகைக்கு தகுதி இல்லன்னு தீர்ப்பளித்தார். ஒரு நிமிஷம், அந்த உத்தரவோட விளைவு என்ன? அதுதான் இங்க எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குற விஷயம். ஆமா, அந்த நிறுவனத்துக்கு மொத்தம் 6,56,58,134 ரூபாய் செலுத்த சொல்லி உத்தரவு. கிட்டத்தட்ட 6.5 கோடி ரூபாய். என்னால நம்பவே முடியல. வெறும் 2 கோடி ரூபாய் வரி சலுகைக்காக 6.5 கோடி ரூபாய் கட்ட சொல்றாங்களா? இந்த கணக்கு எப்படி வருது? இது வெறும் வரி மட்டும் இல்ல, அதுக்குள்ள பல அபராதங்கள் அடங்கி இருக்கு. அதை பிரிச்சு பார்த்தாலாம் அதோட தீவிரம் புரியும். முதலாவது வித்தியாச சுங்க வரி, அதாவது டிஃபரன்ஷியல் டியூட்டி. அவங்க அனுபவிச்ச வரி சலுகை ரத்து செய்யப்பட்டதால கட்ட வேண்டிய உண்மையான வரி அது மட்டுமே சுமார் 2,13,00,000 ரூபாய். சரி, 2,13,00,000 ரூபாய் கட்ட வேண்டிய வரி. அது நியாயமா தெரியுது. சலுகை இல்லன்னா வரியை கட்டணும். ஆனா மீதி 4.5 கோடி எங்கிருந்து வந்தது? அங்கதான் விஷயம் சிக்கலாகுது. இரண்டாவதா மீட்பு அபராதம், ரிடெம்ஷன் ஃபைன். இது 1.15 கோடி ரூபாய். மீட்பு அபராதமா? அப்படின்னா? சட்டப்படி தவறான முறையில இறக்குமதி செய்யப்பட்டதா கருதப்படுற பொருட்களை அரசாங்கம் பறிமுதல் செய்யலாம். அப்படி பறிமுதல் செய்யாம இருக்கணும்னா இந்த அபராதத்தை கட்டணும். ஓ சரி, இதுவே அதிகம் மாதிரி தெரியுதே. இது மட்டும் இல்ல, மூன்றாவதா வர்றதுதான் தண்டனை அபராதம், பெனால்டி. இதுவும் 2,13,00,000 ரூபாய். பிரிவு 114A இன் கீழ் வருது. மறுபடியும் 2 கோடி ரூபாயா? ஆமா, நீங்க கவனிச்சீங்கன்னா கட்ட வேண்டிய வரி எவ்வளவு இருக்கோ அதே அளவுக்கு இந்த அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த பிரிவு எப்ப பயன்படுத்துவாங்கன்னா, எப்போ? ஒருத்தர் வரி ஏய்ப்பு செய்யற நோக்கத்தோட வேணும்னே தப்பான தகவல் கொடுத்திருந்தா மட்டும்தான். அப்போ துறை என்ன சொல்லுது? இது ஒரு சாதாரண பிழை இல்ல, வேணும்னே செஞ்ச தப்புன்னு சொல்றாங்களா? சரியா சொன்னீங்க. அது மட்டும் இல்ல, 4ஆவதா இன்னொரு அபராதம் இருக்கு, கூடுதல் தண்டனை அபராதம், அடிஷனல் பெனால்டி. இது 1,15,00,000 ரூபாய். அடக்கடவுளே, இன்னொருக்கா? ஆமா. அப்போ துறையின் பார்வையில இங்க 4 தனித்தனி குற்றங்கள் நடந்திருக்கு. ஆமா,
1 வரிய சரியா கட்டல, 2 பொருட்களை பறிமுதல் செய்ய வேண்டிய நிலைமை, 3 வரி ஏய்ப்பு நோக்கத்தோட செயல்பட்டிருக்கீங்க, 4 அதுக்கு தவறான ஆவணத்தை பயன்படுத்தியிருக்கீங்க. இதனால தான் எல்லாம் சேர்த்து 6.5 கோடி ரூபாய்க்கு மேல போகுது. இது ரொம்ப தீவிரமா இருக்கு. அப்போ இந்த வழக்கின் மைய பிரச்சனை என்ன? அந்த பொருட்கள் APTA நாடுகளை சேர்ந்ததா இல்லையாங்கிற விவாதமா? இல்லவே இல்ல. அதுதான் இங்க சுவாரஸ்யமான விஷயம். அப்போ அந்த பொருட்கள் APTA ஒப்பந்தத்துக்கு தகுதியானவை தான். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. பிரச்சனை எல்லாம் அதை நிரூபிக்க சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணத்தில் இருந்த நடைமுறை பிழை மட்டும்தான். இதுதான் இந்த வழக்கின் இதயமா? ஆமா, ஒரு சட்டத்தோட உண்மையான நோக்கத்தை, அதாவது சப்ஸ்டான்டிவ் பெனிஃபிட்டை ஒரு சின்ன நடைமுறை பிழைக்காக மொத்தமா புறக்கணிக்க முடியுமா? இதுதான் கேள்வி. சட்டத்தின் பார்வையில ஒரு சின்ன டைப்பிங் மிஸ்டேக்குக்கும் வேணும்னே தப்பா ஒரு தகவலை கொடுக்கறதுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த கோட்டை எங்க வரையறுக்கறாங்க? சட்டப்படி அந்த கோடு நோக்கம், அதாவது இன்டென்ட். ஒரு நடைமுறை பிழைங்கிறது ஒரு ஃபார்ம்ல தேதியை மாத்தி எழுதுற மாதிரி. கவனக்குறைவு. சரி. ஆனா வேண்டுமென்றே தவறான தகவல் கொடுத்தல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும்னு தெரிஞ்சே ஒரு தப்பான தகவலை வேணும்னே கொடுக்கறது. இந்த வழக்குல சுங்கத்துறை அந்த நிறுவனத்துக்கு கெட்ட நோக்கம் இருந்ததா சொல்றாங்க. ஆமா, ஆனா நிறுவனமும் இது கவனக்குறைவா நடந்த ஒரு சின்ன டெக்னிக்கல் எரர் தான் சொல்றாங்க. இந்த ஒரு வார்த்தைக்கான சண்டை தான் 6.5 கோடி ரூபாய் போராட்டமா மாறிருக்கு. ஒரு நிமிஷம், நாம சுங்கத்துறையின் பார்வையில இருந்து யோசிச்சு பாப்போமே. ஒருவேளை இந்த மாதிரி சின்ன பிழைகளை அவங்க கண்டுக்காம விட்டா உண்மையாவே மோசடி பண்றவங்க இதே ஒரு காரணமா காட்டி தப்பிக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஐயோ, அது தெரியாம நடந்த சின்ன தப்பு அப்படின்னு சொல்லி பெரிய வரி ஏய்ப்ப மறைக்கலாம் இல்லையா? இது ஒரு மிக முக்கியமான வாதம். துறையின் கவலையும் இதுதான். அப்போ அவங்க பக்கம் இது ஒரு நியாயம் தானே? ஆமா, அவங்க பார்வையில இது நியாயம்தான். விதிகள் கடுமையா இருந்தாதான் எல்லோரும் அதை சரியா பின்பற்றுவாங்க. ஒருத்தருக்கு விதிவிலக்கு கொடுத்தா அது ஒரு தவறான முன்னுதாரணமா மாறிடும்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கமும் சட்டத்தை அதனுடைய முழு எழுத்து வடிவத்திலும், அதாவது லெட்டர் ஆஃப் த லா, அமல்படுத்துவது. ஆனா இங்கதான் நீதிமன்றங்களோட பார்வை வேற மாதிரி இருக்கு. நீதிமன்றங்கள் இத பத்தி என்ன சொல்லிருக்கு? இதே மாதிரி வழக்குகள் முன்னாடி வந்திருக்கா? பலமுறை வந்திருக்கு. இந்திய உச்சநீதிமன்றம் உட்பட பல தீர்ப்பாயங்கள் இது சம்பந்தமா தெளிவான தீர்ப்புகளை வழங்கியிருக்கு. ஓ, அப்படியா? பொதுவா நீதிமன்றங்களோட நிலைப்பாடு என்னன்னா, சட்டத்தோட எழுத்தை மட்டும் பார்க்க கூடாது, அதோட உயிரோட்டத்தையும், ஸ்பிரிட் ஆஃப் த லாவையும் பார்க்கணும். புரியுது. ஒரு சலுகையோட அடிப்படை தகுதி ஒருத்தருக்கு இருக்கும்போது அதை நிரூபிக்கிற ஆவணத்தில் இருக்கிற ஒரு சின்ன சரி செய்யக்கூடிய பிழைக்காக அந்த முழு சலுகையை மறுக்கிறது அநீதி. ஜஸ்டிஸ் should not be denied for procedural irregularities னு சொல்லுவாங்க. இது ரொம்ப தெளிவா இருக்கு. அப்போ இந்த நிறுவனத்துக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அவங்க இந்த 6.5 கோடி ரூபாயை உடனே கட்டணுமா? இல்ல, இப்போதைக்கு கட்ட வேண்டியது இல்ல. இந்த ஆணையரோட உத்தரவு இறுதியானது கிடையாது. நிறுவனம் இந்த உத்தரவை ஏத்துக்கல. அவங்க அடுத்த கட்டமா சுங்க, கலால் மற்றும் சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்துல, அதாவது CESTAT மேல்முறையீடு செய்ய போறாங்க. CESTAT அவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதே போன்ற பல வழக்குகளில் CESTAT மற்றும் உயர்நீதிமன்றங்கள் நிறுவனங்களுக்கு ஆதரவா தான் தீர்ப்பளித்துள்ளன. ஓஹோ. பொருளோட தகுதி உண்மையாக இருக்கும் பட்சத்துல நடைமுறை பிழைகளை மன்னித்து சலுகையை வழங்கச் சொல்லி பல உத்தரவுகள் இருக்கு. அதனால இந்த நிறுவனத்துக்கு மேல்முறையீட்டுல வெற்றி பெற நல்ல வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அங்கேயும் தீர்ப்புக்கு எதிரா வந்தா? அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம்னு போறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. அதனால இந்த சட்ட போராட்டம் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இந்த விவாதத்திலிருந்து சர்வதேச வர்த்தகத்தில் இருக்கிற உங்களுக்கு ஒரு பெரிய பாடம் இருக்கு. ஆவணங்கள் எவ்வளவு துல்லியமா, கச்சிதமா இருக்கணும்னு புரியுது. ஒரு கார்புள்ளி, ஒரு தேதி மாறினா கூட அது கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும். ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்னு நாம பேசினாலும் கள நிலவரம் எவ்வளவு கடுமையா இருக்குன்னு இது காட்டுது. ஆமா, இப்போ உங்களுக்கான ஒரு சிந்தனை. உலகமயமாக்கப்பட்ட இந்த வர்த்தக சூழல்ல சட்டங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? விதிகளை 100% கடுமையா பின்பற்றுவதை நோக்கமாக கொண்டிருக்கணுமா, அல்லது வர்த்தகத்தை எளிதாக்கி பொருளாதாரத்தை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டிருக்கணுமா? இது ஒரு நல்ல கேள்வி. ஒரு கவனக்குறைவா நடக்கிற தப்புக்கும் திட்டமிட்டு செய்யப்படுற மோசடிக்கும் இடையில சட்டம் எப்படி வேறுபடுத்தி பார்க்கணும்? ஒரு பிழையை சரி செய்யறது தான் சட்ட அமலாக்கத்தோட நோக்கமா இருக்கணுமா, இல்ல அதுக்கு தண்டனை கொடுக்கறதா நோக்கமா இருக்கணுமா? இதுதான் இந்த வழக்கு எழுப்புற $1 மில்லியன் கேள்வி. இது CJ டாக்ஸ் லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் GST லீகல் லேர்னிங் பார்ட்னர். GST சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.